வணக்கம் நண்பர்களே. கதைகளின் நேரத்துல சுஜாதா அவர்கள் எழுதிய விபரீத கோட்பாடோட 5வது பாகத்தை பார்க்கலாம் வாங்க. HS 748 விமானம் தரை தொட்டதும் வசந்த் தேங்க் காட் என்றான். ஜன்னல் வழியே கோயம்புத்தூர் விமான நிலையத்தின் சிறிய கட்டிடங்களும் ஒரே ஒரு தீயணைப்பு எஞ்சினும் 1-2 சிப்பந்திகளும் தெரிந்தார்கள். இறங்கியதும் ஞாயிற்றுக்கிழமைக்கான ரிட்டர்ன் டிக்கெட்டை கன்ஃபார்ம் செய்து கொண்டு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தோம். வசந்த், கொஞ்சம் இருங்க, பிரைவேட் டாக்ஸிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன், வந்திருக்கானான்னு பார்க்கலாம் என்று சொல்லி விசாரிக்க சென்றான். காத்திருந்தேன். மணியை பார்த்தேன். மாலைக்குள் லவ்டேல் சென்று விடலாம். என் பெட்டியில் டிவோர்ஸ் காகிதங்கள் தயாராக இருந்தன. சாமிநாதன் நேற்று வந்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு சென்றான். சாமிநாதன் மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தான். பிரதிமாவை பற்றி எதுவும் கேட்கவில்லை. டாக்குமெண்டில் எழுதியிருந்ததை படித்து பார்க்கவில்லை. எங்கே கையெழுத்து போட வேண்டும் என்றான். காட்டினேன். போட்டான். பக்கத்தில் தருணா கை கொட்டி விடுதலை என்றாள். கணேஷ் சார், எங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் நீங்க வரணும். அடுத்த வாரம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. நான் தாராளமாக என்றேன். எங்க கல்யாணம் என்றேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்றாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரியவர் என்ன சொன்னாரு? சம்மதிச்சாரா என்றேன். பெரியவர்கிட்ட இன்னும் சொல்லல, சம்மதிச்சிருவாரு என்றான் சாமிநாதன். எனக்கு இன்னும் ஆச்சரியம் அதிகமாயிற்று. கோவை விமான நிலையத்தில் ஒரு புதிய அம்பாசிடர் வந்து நின்றது. வேஷ்டி கட்டி கொண்டு ஒரு டிரைவர் என் பெட்டியை கவர்ந்து டிக்கியில் வைத்தான். உன் பேர் என்னப்பா? சத்திவேலுங்க. சத்திவேலு, மெல்ல ஓட்டு, ஒன்றும் அவசரம் இல்லை. மலைப்பாதையில் எங்களை எங்கேயாவது உருட்டி விட்டுடாத. என்ன சார் அப்படி சொல்றீங்க? எவ்வளவு வெள்ளக்காரனுங்களுக்கு ஓட்டியிருக்கேன். மேட்டுப்பாளையம் கடந்ததும் பிரயாணம் மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது. வளைந்து வளைந்து சென்ற மலைப்பாதைகளின் இரு மருங்கிலும் பச்சை போர்வையும் மேக போர்வையும் தொட்டுக்கொண்டன. கூடவே பிடிவாதமாக ரயில் பாதையும் வந்து அவ்வப்போது குகைகளுக்குள் ஒளிந்து கண்ணாம்பூச்சி காட்டியது. அந்த ரயிலில் போயிருக்கலாம் என்று தோன்றியது. சின்ன நாய்க்குட்டி போல் எஞ்சின் பொம்மை பெட்டிகளை இழுத்து செல்ல அவ்வப்போது இறங்கி ஒரு பூ பறித்து கொண்டு மறுபடி ஏறிக்கொள்ள அவகாசம் இருக்கும் போல தோன்றியது. காற்றுக்கு ஒரு மனம் இருந்தது. மேலே ஏற ஏற என் மூக்கு அடைத்து கொள்ளும் போலிருந்தது. மெலிதான குளிர் பரவியது. லவ்டேலுக்குள் நுழையும் முன் ஒரு நகராட்சி வரி போஸ்ட் இருந்தது. அதில் எங்களை நிறுத்தி காசு வாங்கி கொண்டு 2 சதுர அங்குலத்துக்கு ஒரு ரசீது கொடுத்துவிட்டு போலான என்று அனுமதித்தான் ஒரு இளைஞன். வெல்கம் டு லவ்டேல் எலிவிஷன் என்று வரவேற்றது. இங்கிலாந்தின் காட்சிகள் எனக்கு ஞாபகம் வந்தன. அந்த பச்சையை தூக்கி அடிக்கக்கூடிய பச்சை. யூக்கலிப்டஸ் மரங்கள் நெட்டையாக உயர்ந்து காற்றில் ஆரோக்கியத்தை கலக்கியிருந்தன. ஏராளமான மரங்கள், பூக்கள், திடீர் திடீர் என்று ஒளிந்து கொள்ளும் சாலை, கூரை சரிந்த கவிதை ததும்பும் வீடுகள், வேடிக்கை பார்க்கும் சிறுவர்கள். விர்ஜின் ஸ்பிரிங் ஸ்கூல்னு ஒன்று இருக்குதே, அங்கதான் போகணும் என்றேன். இங்க இருக்கதே ஒரே ஒரு ஸ்கூலு தானுங்க, எஸ்டேட்டை சேர்ந்த ஸ்கூலு. ஆமா, அதோ பாருங்க, அதான் ஸ்கூலு. மலை சரிவில் பல்வேறு உயரங்களில் அந்த பள்ளியின் கல் கட்டிடங்கள் தெரிந்தன. அங்கங்கே புல் சரிவின் தரையை வெட்டி சமதளங்கள் பண்ணப்பட்டு ஒரு பாஸ்கெட் பால் மைதானம், மற்றொரு விளையாட்டு மைதானம், நீண்ட சைக்கிள் ஷெட். எங்கள் உயரத்திலிருந்து ஸ்கூல் கட்டிடங்கள் முழுவதும் கொலு பொம்மை போல் தெரிந்தன. அருகே நெருங்க நெருங்க அந்த பெண்கள் ஒரேவித யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு வரிசையாக சீராக நின்று கொண்டு தனியே நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் ஆணைகளுக்கு ஏற்ப குதித்து குதித்து தேக பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப குதிக்கிறார்கள், சீக்கிரம் புஷ்பவதி ஆகி விடுவார்கள் என்றான் வசந்த். ஷட் யுவர் ட்ராப். பாஸ், அதோ பாருங்க, நிறைய டீச்சர்கள் தனியா நிக்கிறாங்க. உங்க பிரதிமா அவர்கள்ல ஒருத்தி தான். பிரதிமா? கலீல் கிப்ரான் படிக்கும் பிரதிமா, போட்டோ எடுக்கப்பட்ட பிரதிமா. ஏன் கண்ணை மூடிக்கொண்டு விட்டாள்? எத்தனையோ இன்னொருத்தன்கள். நான் பார்த்தது ஒரு வேலைக்காரனுடன், செக்கோனால். ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே. சாமிநாதனை பற்றி
எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியாது. வெர்ஜின் ஸ்பிரிங் ஸ்கூல் ஸ்தாபிதம் 1928 என்று வாசலில் கருப்பு கல் சதுரம் அறிவித்தது. அந்த 50 வருஷ வாசலை பூங்கொடிகள் அணைத்து கொண்டிருந்தன. வெல்கம் என்ற மிதியடி வரவேற்றது. எதிரே வெள்ளைக்காரர்கள் படம், பலவித மங்கிப்போன வெள்ளி கோப்பைகள், தேவர் படத்தில் வருவது போல் இரண்டாக பிரியும் மாடிப்படி. இடது பக்கம் பிரின்சிபல் என்ற பாதி கதவு அடைத்த அறை இருந்தது. அந்த வாசலில் ஒரு கிழவன் உட்கார்ந்திருந்தவன் என்னை பார்த்ததும் எழுந்து, யார் நீங்க என்றான். பிரின்சிபால் அம்மாவை பார்க்கணும், மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோம், கணேஷன் சொல்லு. அவன் உள்ளே சென்று வெளியே வந்து போங்க என்றான். அந்த அம்மாளுக்கு 50 வயது இருக்கலாம். நரையற்ற தலையை அழுத்தி வாரி பின்பக்கம் சிக்கனமாக முடிச்சு போட்டு இருந்தாள். நெற்றியில் பொட்டு இல்லை, சுத்தமாக இருந்தாள். பச்சை நிறத்தில் புடவை அணிந்திருந்தாள். அவள் கண்களில் மட்டும் மெலிதான முதுமை தெரிந்தது. மெல்லிய புருவங்கள், பண்ணி வைத்து ஒட்ட வைத்தார் போல் மூக்கு, சிவந்த உதடுகள். எஸ் என்றாள். நாங்கள் பிரதிமாவை பார்க்க வந்திருக்கிறோம். டெலிஃபோன் செய்திருந்தோம், ஞாபகம் இருக்கிறதா? மெட்ராஸ் பார்ட்டி. பெயர் என்ன சொன்னீங்க? கணேஷ். இவன் பெயர் வசந்த். சர்ப்ரைசிங். ஏன்? நேத்தி சாயங்காலம் பிரதிமாவை தேடிக்கிட்டு ஒரு ஆள் வந்திருந்தாரே, அவர் கூட சென்னையிலேருந்து ஃபோன் செஞ்சதா சொன்னாரே. அப்படியா? பிரதிமாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்களையே கேட்டுடலாம். பிரதிமா எங்க என்றாள் அவள். யூ மீன்? நேற்று அந்த ஆளோட சென்றவ திரும்ப வரவே இல்லை. இன்னைக்கு கிளாஸும் எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் எ மினிட். ஆயா. ஆயா பவ்யமாக வந்து நின்றாள். சீக்கிரம் ஓடி போய் பிரதிமா டீச்சர் ரூம்ல இருக்காங்களான்னு ஹாஸ்டல்ல பார்த்துட்டு வா. நான் வசந்தை பார்த்தேன். நேற்று வந்த ஆள் ஏதாவது பெயர் சொன்னானா? கணேஷ் என்று தான் சொன்னதா ஞாபகம் இருக்கு. நேத்தி அந்த ஆளோட போனவ ராத்திரி திரும்பவே இல்லை. ஐ எம் பிகினிங் டு கெட் வரிட். அந்த ஆள் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? நீங்க போலீஸா என்று மிரண்டு கேட்டாள். சச்ச இல்லை, அந்த ஆசாமி நல்ல உயரமா இருந்ததா தான் ஞாபகம். கார்ல வந்திருந்தானா? இல்லை, நடந்து தான் வந்ததா ஞாபகம். பிரதிமா உடனே வந்து அவர் சந்திச்சா. மிஸ்டர், இந்த பள்ளி ஒரு பழமையான மிகவும் மதிக்கப்படுற பள்ளி. இந்த பள்ளிக்கு அக்கப்போர் எதுவும் வேணாமே. என்ன ஆயா? அம்மா, ரூமு பூட்டி இருக்குதுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட வரலையா? ஜன்னல் வழியா பார்த்தா போட்டது போட்டபடி இருக்குது. பிரின்சிபால் என்னை கலவரத்துடன் பார்த்தாள். எனக்கு என்னவோ செத்த வயித்த கலக்குது. கடிகாரத்தை பார்த்தாள். சச்ச, நானும் தாமதிச்சிருக்கேன். இதுவரை அவ கிளம்பி சென்று 18 மணி நேரம் ஆகிடுச்சு. என்ன செய்யறது? முதலாளிக்கு தெரிவிக்கணும். என்னோட 24 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்தது கிடையாது. ஆயா, பெரியவர் ரூம்ல இருக்காரான்னு விசாரிச்சுட்டு வாயேன். நான் ஸ்தம்பித்து நின்றேன். இம்பாசிபிள். என் சிந்தனைகள் இயங்க மறுத்தது. வசந்த் குழப்பத்தில் என்னை திகிலாக பார்த்தான். டோன்ட் வரி என்றான். டயல் இல்லாத அந்த டெலிஃபோன் ஒலித்தது. அதை எடுத்த பிரின்சிபால், வெர்ஜின் ஸ்பிரிங் ஸ்கூல் என்றாள். அவள் முகம் மாறியது. மை காட் என்றாள். எங்கள் முதலாளிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க என்றாள். ஒரு டீச்சரை தேடிக்கொண்டு 2 பேர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஓ எஸ், வரேன் என்றாள். அவள் முகம் இரத்தம் இழந்து பளுங்கி கல்லின் வெண்மைக்கு வந்திருந்தது. ஓ ஹெல் என்றாள். போலீஸ் அவுட் போஸ்ட்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஜாக்சன் லேக் அருகில் ஒரு பெண்ணோட பிரேதம் கிடக்குதான், வர சொல்றாரு. ஜீப் அனுப்பியிருக்காராம். என் வயிற்றில் பந்தாக சுருண்டு கொண்டது கவலை. நாங்களும் வரோம் என்றேன். பிரின்சிபல் ஒரு கைக்குட்டையை எடுத்து மூக்கை சிந்தி கண்களை துடைத்து கொண்டு, என் சர்வீஸ்லே இந்த மாதிரி நிகழ்ந்ததில்லை சார். நல்ல டீச்சர், ரொம்ப நல்லா சொல்லி தருவா. நியூ மேத்ஸ்லாம் ரொம்ப சுலபமா. நீங்க ஏன் அது பிரதிமாவா இருக்கும்னு முதல்ல நினைச்சுக்கிறீங்க? கடவுளே, அது பிரதிமாவா இருக்க கூடாது, வேற ஏதாவது பெண்ணா இருக்கணும். பாருங்க, ஏற்கனவே செய்தி பரவிடுச்சு, கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து, எதுக்கு இவங்கெல்லாம் இங்க கும்பலா நிக்கிறாங்க? எல்லாரையும் கிளாஸ்க்கு அனுப்பு. மறுபடி டெலிஃபோன். ஹலோ. ஹோ எஸ் சார், எஸ் சார், இப்பதான் தகவல் வந்துச்சு சார்.
நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ஒன்றும் ஓடல சார். இன்னும் இல்லை சார். இன்னொரு வைத்து விட்டார். எஸ்டேட் முதலாளி ஏன் முன்பே சொல்லவில்லை என்று சத்தம் போடுகிறார். ரிட்டையர் ஆக போற சமயத்துல இப்படி ஒரு சிக்கலா? ஜீப் வந்தது. ஓர் இளம் இன்ஸ்பெக்டர் விரைப்பாக நடந்து வந்தார். வரீங்களா ரத்னம்மா என்றார். மெட்ராஸ்காரங்க யாரோ வந்ததா சொன்னீங்க? நான் தான். என் பேர் கணேஷ். வசந்த் என்று கை குலுக்க போனேன். மறுத்தார். சந்தேகிக்கிறாரா? வாங்க சீக்கிரம். அந்த பெண்ணை ஸ்கூல்லே பார்த்த ஞாபகம் இருக்கு ரத்னம்மா. கொஞ்சம் ஷார்ட்டா கருநீளத்துல புடவை கட்டி கொண்டு பச்சை ஸ்வெட்டர் போட்டு இருக்குது. இவங்களும் வராங்களா? ரொம்ப கூட்டம் வேணாங்க. நாங்க எங்க கார்ல வரோம் என்றேன். ஜீப் முன் செல்ல பின்னே நாங்க செல்ல என் மனதில் யார் 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 என்று எதிரொலித்தது. முதலில் அது பிரதிமாவா என்று ஊர்ஜிதமானவுடன் தான் மற்றதெல்லாம். என்ன ஒரு மனப்பால் நம்பிக்கை. மலைப்பாதைகளில் மெயின் ரோட்டை விட்டு மண் ரோடு விலகி சென்றது. சாலை எங்கிலும் உயர்ந்த யூக்கலிப்டஸ் இலைகள் படுக்கை போல் உதிர்ந்திருந்தன. வளைந்து வளைந்து சென்ற பச்சை இருட்டு பொந்துகள். ஜாக்சன் லேக்குங்கிறது பிக்னிக் ஸ்பாட்டுங்க. தள்ளிக்கிட்டு போக நல்ல இடம், தனியான இடம், பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வெள்ளைக்காரனுங்க நிறைய போட்டோ பிடிப்பானுங்க. சம்மர்ல அப்படியே ஏரியில இறங்கிடுவாங்க. என்ன ஆயிடுச்சுங்க? ஏதோ பிரேதம் கிரீதோன்னு பேசுறீங்க என்றான் டிரைவர். திடீர் என்று ஒரு முனை திரும்பியதும் அத்தனை ஏரியும் தெரிந்தது. மலைகளுக்கு இடையில் அந்த நீலத்தகடு ஒளிந்து கொண்டு இருந்தது. மிக அழகான இடம். அரை சந்திர வடிவில் இருந்த அந்த சாலையில் எங்கள் கார் மெதுவாக மெதுவாக அந்த இடத்தை நெருங்க நெருங்க என் இதயம் தொண்டை வரை வந்துவிட்டது. 7-8 பேர் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு நாய் வாலாட்டி கொண்டிருந்தது. அந்த இடம் ஏரியின் மட்டத்திலிருந்து ஓர் 20 அடி உயரத்தில் இருக்கும். ஏரி விளிம்புக்கும் அந்த இடத்துக்கும் உள்ள சரிவில் உடல் கிடந்தது. பாதங்களை ஏரி தண்ணீர் ததும்ப ததும்ப தொட்டு கொண்டிருந்தது. கிட்ட போகலாம் வாங்க. கொஞ்சம் என் கைய பிடிச்சுக்கோங்க ரத்னம்மா. சரிவான பாதை. அட பொம்பளை, சின்ன வயசு போல தோணுது என்றான் டிரைவர். நான் மெதுவாக அந்த சரிவில் இறங்கினேன். சற்று வழுக்கியது. இருந்தும் அதிகம் செங்குத்தான சரிவில்லை. சமாளிக்க முடிந்தது. அந்த பெண்ணின் கண்கள் பாதி திறந்திருந்தன. வாய் நன்றாகவே திறந்திருக்கும். உடம்பில் காயங்கள் எதுவும் தெரியவில்லை. கழுத்து ஓர் இடத்துக்கு மேல் நீளம் பாரித்து வீங்கி இருந்தது. நெற்றியில் முன்மண்டையிலிருந்து இடது புருவம் வரை ஒரு இரத்தக்கோடு தெரிந்தது. உடைகள் களைக்கப்படவில்லை. நகைகள் இருந்தன. இடது கையில் வாட்ச், வலது கையில் வளையல்கள். பிரின்சிபால் விசித்து விசித்து அழுதாள். பிரதிமா, பிரதிமா, ஓ மை டியர் சைல்ட். நான் மேலே நிமிர்ந்து வசந்தை பார்த்தேன். வசந்த் என்னுடன் சேர்ந்து 2 வருடம் ஆகிறது. இதுவரை இறந்த உடலை அவன் கிட்டத்தில் பார்த்ததில்லை. இறங்கி வர தயங்கினான். நான் மேலே செல்ல கடைசி அடிகளில் என்னை கைப்பிடித்து உதவினான். பிரதிமாதான் என்றேன். ஐ எம் சாரி பாஸ். கான்ஸ்டபிள், இங்கே இருயா. ஊட்டியில இருந்து வண்டி வரும். எஸ்பி வருவாரு. வாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கணேஷ். இந்த பெண்ணை தெரியுமா? இவங்களை பார்க்க வந்தோம். சரியான சமயம் பார்த்து தான் பார்க்க வந்தீங்க. அவுட் போஸ்ட்டுக்கு 2 பேரும் கொஞ்சம் வரீங்களா? தாராளமா. அந்த இடத்தை விட்டு கிளம்பும் முன் நான் சந்திக்க முடியாத, பேச முடியாத, கேட்க முடியாத பிரதிமாவை மறுபடி ஒரு தடவை பார்த்து கொண்டேன். மனதில் விசித்து அழுதேன். லவ்டேல் போலீஸ் அவுட் போஸ்ட் என்பது ஒரு சிறிய அறை. ஒரே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் இருக்கும் அந்த இடம் ஒரு கொலை விசாரணைக்கு போதாததாக இருந்தது. வாசல்ல ஒரு சிறிய பூந்தோட்டம், தனியாக ஒரு கக்கூஸ். அதிலிருந்து வெளிவந்த பிரின்சிபால் ரத்னாம்பாள் சற்று உடம்பு நடக்கம் குறைந்திருந்தாள். அந்த சிறிய அறையை அடைத்து கொண்டு நான், வசந்த், அந்த இன்ஸ்பெக்டர், ரத்னம்மாள். நேத்தி சாயங்காலம் பார்த்ததா சொன்னீங்க? நேத்தி சாயங்காலம் தான் ஒரு ஆள் மெட்ராஸ்லேருந்து பார்க்க வந்தாங்க. ஒரு ஆள் கூட போனா. 1 மினிட். இவங்க 2 பேரும் கூட மெட்ராஸ்லேருந்து பார்க்க வந்ததா சொன்னீங்க. இவங்க இன்னைக்கு வந்தாங்க. நேத்திக்கு வந்தவங்க வேறையா? நேத்திக்கு நெட்டையா ஒரே ஒரு ஆள் வந்தான். என்ன இது? தினம் தினம் மெட்ராஸ்காரங்க வராங்க.
முதல் நாள் கொலை நடக்குது, மறுநாள் நீங்க வரீங்க. ஏதாவது பேசி வச்சுட்டு வந்தீங்களா? யார் நீங்க மிஸ்டர் கணேஷ்? நான் ஒரு லாயர். இந்த பொண்ணுக்கிட்ட அவ முதல் கல்யாண விஷயமா பேச வந்தோம். இவளோட கணவன் என்னோட கிளைண்ட்டு. அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. கணவனுக்கு டிவோர்ஸ் வேண்டுமா இருந்துச்சு. டெலிஃபோன் பண்ணி கேட்டேன், சம்மதம்னு சொன்னாங்க. அதனால டிவோர்ஸ் காகிதத்துல கையெழுத்து வாங்க தான் நாங்க வந்தோம். பெட்டிக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். பின்ன நேத்தி வந்தது யாரு? சாரி, எனக்கு தெரியாது. என்னடா எது எளவா போச்சு என்று தலையை சொரிந்தார். ஆள் புதிது போலும். ஏமா ரத்னாமா, கடைசியா நீங்க எத்தனை மணிக்கு இந்த பொண்ணை பார்த்தீங்க? நேத்தி சாயங்காலம். எத்தனை மணி இருக்கும்? 4:30 இருக்கும். ஸ்கூல் விட்டப்புறம் பார்த்தேன். அப்பதான் அந்த ஆள் வந்தான். 4:30. சாமிநாதனிடம் நான் காகிதங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டிருந்த அதே சமயம். அந்த ஆளை நீங்க வர்ணிக்க முடியுமா என்றேன். இன்ஸ்பெக்டர் நான் கேள்வி கேட்பதை பொருட்படுத்தவில்லை. உயரமா இருந்தான், அவ்வளவுதான் சொல்ல தெரியும் என்றாள் ரத்தனாம்பாள். முயற்சி பண்ணி பாருங்க. தலைமயிர் நரைமயிரா? இல்ல, கருப்பா அடர்த்தியா இருந்துச்சு. சட்டை பேண்டா இல்ல வேஷ்டியா? பேண்ட்டு தான். ஏதாவது தழும்பு கிளம்பு? ஞாபகம் இல்ல. அவனிடம் இருந்து ஏதாவது பிரத்யேகமா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா? நிதானமா யோசிச்சு பாருங்க. சாரி, எனக்கு சொல்ல தெரியல. விட்டு விட்டு செத்த நேரத்துக்கு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. என்ன நினைவுக்கு வந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஆம் என்று தலையாட்டினார். என்னிடம் அவருக்கு சற்று மரியாதை பிறந்திருக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர், உங்க பேர் என்ன? பாண்டியன். பாண்டியன், உங்க எஸ்பி கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், வராரு. நாங்க 2 பேரும் எப்போதும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கோம். இதுதான் முதல் போஸ்டிங்கா உங்களுக்கு? ஆமா என்றார் அந்த இளைஞன். இதுதான் முதல் மர்டரா? சற்று யோசித்து, எங்க சார் வெளியூர்காரனுங்க வந்து இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு ராவோட ராவா போயிடுறானுங்க. அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் சார். நல்ல அழகான அடக்கமான பொண்ணுங்க என்றார். ரத்னாம்மாள் என்றாள். ரொம்ப நல்ல டீச்சர். அவ்வளவுதான் தெரியுது நமக்கு. அவ பாஸ்ட பத்தி யாருக்கு தெரியும்? எவ்வளவு சண்டையோ, எவ்வளவு எதிரியோ. இன்ஸ்பெக்டர், நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல, நகராட்சி வரி போஸ்ட்ல எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துருப்பீங்கல்ல? விசாரிச்சுட்டா போகுது என்றார். புதுசா வெளியூர்காரனுங்க உழவுனா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாராவது கவனிச்சிருப்பாங்க. அப்புறம் தங்குற ஹோட்டல் ஏதாவது இருக்கா? இருக்கு, மலை மேல இருக்கு. அது கொஞ்சம் பெரிய ஹோட்டல். அங்கேயும் விசாரிங்க. ரத்னம்மா சொல்றத பார்த்தா அந்த ஆளு கொஞ்சம் உயரமான ஆள்னு சொல்றாங்க. யாராவது பார்த்து இருந்தா சுலபமா ஞாபகம் இருக்கும். துப்புரவா விசாரிச்சிடலாம். நீங்களும் வாங்கல. எஸ்பி வர சாயந்தரம் ஆயிடும். இன்ஸ்பெக்டர், பிரின்ஸ்பால் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். ஆனா பிரதிமா அறைய மட்டும் பூட்டிட சொல்லலாம். ரத்னம்மா, அந்த அறையில ஒருவரையும் ஒன்னையும் தொடாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. அறை பூட்டி தான் இருக்கு, திறக்க வேணாம். இன்ஸ்பெக்டருடன் அந்த சிறிய லவ்டேலின் வட்டாரங்களை சுற்றினோம். மற்ற சமயங்களில் லவ்டேலின் அழகை ரசித்திருப்பேன். பிரதிமாவின் மரணம் தொண்டைக்குள்ளே அடைத்திருந்தது. பிரதிமா, நீ ஏன் அவங்கள விட்டு ஓடி மலை பிரதேசத்துல மறைஞ்சு வாழ்ந்த? என்கிட்ட என்ன சொல்ல நினைச்ச? யார் அந்த உயர் மனிதன்? அவனுக்கு நீ இருக்கிற இடம் எப்படி தெரியும்? திடீர்னு ரத்னம்மா சொன்னது திகிலா ஞாபகம் வந்துச்சு. கணேஷ்னு சொன்னதா ஞாபகம் இருக்குது. என் பேர் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, ரத்னம்மாவோட ஞாபகம் குழம்பி இருக்கும். டூரிஸ்டுகளை எதிர்பார்த்து கட்டப்பட்ட ஒரு 3 நட்சத்திர ஹோட்டல் அது. பெயர் ஹில் வியூ. அதில் கடந்த 3 தினங்களில் வந்தவர்கள் பட்டியலை கேட்டோம். 8 பேர். எல்லாரும் வெளிநாட்டவர்கள். எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வெயில்ல காய்றாங்க என்றான் அந்த இளைஞன். பஸ் நிலையத்தில் விசாரித்து பார்த்தோம். அங்கே சுற்றி கொண்டிருந்த சின்ன பையன்களை கேட்டோம். அவர்களுக்கு தெரிந்தவரை உயரமாக யாரும் நேற்று அல்லது நேற்று முன்தினம் இறங்கியதாக ஞாபகமில்லை. நம்ம முதலியார் தான் ஊட்டிக்கு போயிட்டு வந்தாருங்க. அப்புறம் பேண்ட் போட்டுக்கிட்டு 2-3 பேர் இறங்குனாங்க. ஒருத்தர் அத்தர் மருந்து விற்கிறவரு, வாரம் வாரம் வருவாரு. இன்னொருத்தர் என்றேன். அவர் ஏட்டையா மகனுங்க.
உயரமா ஒரு ஆளும் வரலையே. ஏண்டா நீ பாத்தியாடா? நான் இங்க தாங்க கிடக்கேன். உயரமா ஒத்தரும் வந்ததா ஞாபகம் இல்ல. நம்ம கந்தா டூரிஸ்ட் பஸ் டிரைவரு நல்ல உயரம்ல. அங்கிருந்து நகராட்சி வரி போஸ்டுக்கு சென்றோம். ஊருக்குள்ள நுழையிற எல்லா வண்டிகளுக்கும் வரி உண்டுங்க. எல்லாத்தையுமே நிறுத்தி காசு வாங்கி ரசீது கொடுப்போம். வண்டியோட நம்பரை எழுதி வச்சுப்பீங்களா? கந்தலாக ஒரு நோட்டு புஸ்தகத்தை காட்டினான். MDY 7323 MSW 5984 என்று காகித பென்சிலில் அந்த நோட்டு புஸ்தகம் முழுவதும் எண்கள் எழுதியிருந்தன. ஏயா தேதி வாரியா எழுதி வைக்கலையா? இன்ஸ்பெக்டர், இந்த நோட்டு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க, இது உபயோகப்படும் என்றேன். நாங்கள் திரும்பி அவுட் போஸ்டுக்கு சென்றபோது ஊட்டியிலிருந்து SP வந்திருக்கிறார். இளைஞர் ட்ரிம்மாக மீசை வைத்திருந்தார். என்னையா பாண்டியன், உங்க ஏரியால மர்டர் எல்லாம் நடக்குது, இவங்கெல்லாம் யாரு? என் பேர் கணேஷ், நான் ஒரு லாயர், சென்னையை சேர்ந்தவன். கணேஷ், ராஜேந்திரனை தெரியுமா உங்களுக்கு என்றார் SP. நல்லா தெரியும். ஓ, அந்த கணேஷா நீங்க? உங்களை பத்தி ராஜேந்திரன் சொல்லி இருக்காரு. நானும் அவரும் ஒரே பேட்ச். உங்க பேரு? முத்துராமலிங்கம். ஹோ எஸ், ராஜேந்திரன் சொல்லி இருக்காரு. நீங்க எப்படிங்க? இறந்து போன பொண்ண பார்க்க வந்தேன். அவ டிவோர்ஸ் விஷயமா இப்படி ஆகிடுச்சு. என்னையா பாண்டியன், ஏதாவது விசாரிச்சிங்களா? நிறைய சார். ஸ்ட்ராங்குலேஷன் நினைக்கிறேன். கழுத்துல ஏதோ ஒரு வலுவான கம்பி இல்ல கைத்த வச்சு இறக்கியிருக்கான். ஏரிக்குள்ளார தள்ள பார்த்துருக்கான். பாடி கரையிலே தங்கிடுச்சு. என்ன மிஸ்டர் கணேஷ், உங்க டிவோர்ஸ் விஷயத்துக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், சொல்ல முடியாது. உங்க கிளைண்ட் யாரு? இவளோட கணவன், பேர் சாமிநாதன். அந்த ஆள் எப்படி? அந்த ஆள் நேத்து என்னோட சென்னையில தான் இருந்தாரு. ஓ, ஹீ இஸ் அவுட் ஆஃப் இட். நேத்தி மாலை யாரோ இவளை சந்திக்க வந்திருக்காங்க. பாண்டியன், விசாரிச்சிங்களா? ஹோட்டல்ல விசாரிச்சேன், பஸ் நிலையத்துல, நகராட்சி வரி போஸ்ட்ல, ஊருக்குள்ளார வந்த காரோட நம்பர் எல்லாம் கிடைச்சிருக்கு. வெரி குட், பரவாயில்லையே. மிஸ்டர் கணேஷ், எனி தியரி என்றார் முத்துராமலிங்கம். எனக்கு ஒன்றும் தோணலை. இருந்தாலும் நான் எனக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதால நான் இங்கே வந்த சந்தர்ப்பத்தை முழுசா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வேணா வாங்கிக்கோங்க. வாங்க, ஹில்வியூ ஹோட்டலுக்கு போகலாம். அங்கே காஃபி கொஞ்சம் நல்லா இருக்கும். சாமிநாதனை பற்றி சொல்லுங்க. இதோட விபரீத கோட்பாடோட 4வது பகுதி முடியுது. பிரதிமாவை தேடி வந்த இடத்துல எதிர்பாராத மரணம். நல்ல ட்விஸ்டில் யார் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த வாரத்தில் அடுத்தடுத்த பகுதியில் பிரதிமாக்கு என்னாச்சு, ஏன் அவ கொல்லப்பட்டு இருக்கா, சாமிநாதனோட விவாகரத்து என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.